welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா கன்னியாகுமரிக்கு போற நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்துட்டு இவ்வளவு நாளாயும் கன்னியாகுமரி வீடியோ நீ ஒண்ணுமே போடலையா அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. அதனால தான் கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே நம்ம கன்னியாகுமரி போயிட்டு வந்துறலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க கன்னியாகுமரி போறதுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு அந்த பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி வந்தாச்சு நண்பர்களே. கன்னியாகுமரியை நீங்க சுத்தி பாக்குறதோட இல்லாம என்னோட குழந்தைங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சுத்தி பார்க்க போறாங்க. ஏன்னா இது வரைக்குமே அவங்கள கன்னியாகுமரி பக்கமே நாங்க கூட்டிட்டு வந்துட்டு இல்ல. நாங்க முன்னாடி அடிக்கடி வருவோம். குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு நாள் ரொம்பவே போயிருச்சு. என்னோட குழந்தைங்க கன்னியாகுமரியை சுத்தி பாக்குறதோட சேர்ந்து நீங்களும் கன்னியாகுமரியை நல்லா சுத்தி பாருங்க நண்பர்களே. கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா வேர்ல்டுலே பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் நண்பர்களே. விடிய காலையில போனீங்கன்னா சூரிய உதயம் பார்க்கலாம் நண்பர்களே. அதே நேரத்துல திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், காந்தி மண்டபம் எல்லாமே ஒருமிச்சு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்கு. இதை பாக்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்து எல்லாமே ஆட்கள் வருவாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரியில நீங்க என்றாலுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடைகளை பார்க்கலாம். சீப் அண்ட் பெஸ்டா எல்லா திங்ஸுமே இங்க குறைஞ்ச விலையில நம்ம வாங்கலாம் நண்பர்களே. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு திங்ஸா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டு அலங்காரத்துக்கு தேவையான அலங்கார பொருட்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், அப்புறமா பாத்தீங்கன்னா நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு கம்மியான பிரைஸ்ல கொடுப்பாங்க நண்பர்களே. நாங்க பாத்தீங்கன்னா முன்னாடி அடிக்கடி கன்னியாகுமரி வருவோம். மேக்சிமம் எதுக்காக வருவோம் அப்படின்னா இங்க எல்லாமே கம்மியான விலையில வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். கடலுக்குள்ளாடி இருக்கிற விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் பாக்குறதுக்காக போட்டிங் வசதி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நாங்க பாத்தீங்கன்னா போட்டிங் போகல, சும்மா குழந்தைங்களை கொண்டு வந்ததுனால சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு தான். அப்படியே போகிற வெளில பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தர்பூசணி, சோளம், மாங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தர்பூசணி கேட்டாங்க. வெயிலுக்கும் சில்லுன்னு தர்பூசணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தர்பூசணி வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் நண்பர்களே. எங்கே போனாலும் சாப்பிட ஏதாவது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக விட்டு வைக்கக்கூடாது, நல்லா வாங்கி சாப்பிடணும் நண்பர்களே. என்னோட குழந்தைங்க போகிறதுமே ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் வாங்கி கேட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு விளையாட விட்டுட்டோம். அவங்க அங்கே நின்ன புறாக்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் கீழே போகக்கூடாது, கீழே போ. குழந்தைங்களை கொண்டு வந்ததுனால ரொம்ப நேரம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை நண்பர்களே. இன்னும் ஒரு நாள் நாங்கள் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறைக்கு எல்லாமே பக்கத்தில் போய் தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் நண்பர்களே. சுற்றிட்டு எடுத்துகிட்டு வர வெளியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அழகழகா துணி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சரி பார்த்ததுமே குழந்தைங்களுக்கு ரெட் செட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு துணி எடுத்துக்கிட்டோம். அதான் நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் நண்பர்களே.